வீட்டு கிட்டத்திலேயே வந்து ஒரு ஷாப் இருக்குது. அதனால அங்கே கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். லஞ்ச் டவுனு ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வேணும். போயிட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. அங்கே சும்மா வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வேணுன்றது வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பாக்ஸ் வந்து டப்பர்வேர்ல தான் வாங்கினேன். ஸ்டீலில் வந்து ரொம்ப ஹெவி ரேட்டாக இருந்தது. சரி வீட்லேயே வந்து ஸ்டீல் இருக்குது. இது 2மே இருந்தால் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்தா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால வந்து வாங்கிட்டு வந்தேன். லஞ்ச் டவுலுமே வந்து ஒரே மாடல்லே தான் வாங்கினேன். 2 செட்டு வாங்கியிருந்தேன். மாற்றி வாங்கினா 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்கன்றதுனால ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்தேன். இந்த மண்பானை வந்து பெரியபாளையத்துலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இங்கே எங்கேயுமே வாங்கவே இல்லை. ஒன்று வாங்கினா ஊரில் வாங்கினேன், இல்லைனா பெரியபாளையத்தில் போயிட்டு வாங்கணுன்ற மாதிரி வெயிட் பண்ணி வாங்கினேன். நல்லா இருந்தது. இந்த தவா வந்து ரொம்ப கனமாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. இந்த சாயமெல்லாம் எதுவுமே போடவே இல்லை. ஆனால் இந்த மண் சட்டியில் மட்டும் சாயம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றும் போது வந்து அந்த கலர் கூடவே வந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து இந்த தவாவில் அந்த அளவுக்குலாம் வரல. 2மே வந்து பழகிட்டே இருக்கேன். ஒரு 3 நாள் 4 நாள் வச்சு தண்ணி ஊற்றி நைட்டில் வந்து வச்சா வந்து பழகிடும்னுவாங்க. அதை வந்து க்ளீன் பண்ணி கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அந்த தவா வந்து பழகிடுச்சு. இந்த மண் சட்டி பழகுறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுவுமே பழகிட்டேன். ரொம்ப